தமிழ்நாட்டின் நிதி பற்றாக்குறை 1,08,000 கோடி ரூபாயாக குறையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் மொத்த வருவாய் 3,03,814 கோடி ரூபாயாக உள்ள நிலையில் செலவினங்கள் 4,12,504 கோடி ரூபாயாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, நிதி பற்றாக்குறை 1,08,690 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3.44% என்றும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு அரசின் சீரிய நிர்வாக சீர்திருத்தம் காரணமாக 2022-23 நிதியாண்டில் 3.46% இருந்த நிதி பற்றாக்குறை 2023-24 நிதியாண்டில் 3.45% குறைந்திருப்பதாக தங்கம் தென்னரசு தெரிவித்தார். பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன், பணவீக்கத்தை தமிழ்நாடு அரசு சிறப்பாக கையாண்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசுடன் ஒப்பிடும்போது தமிழ்நாடு அரசின் நிதி பற்றாக்குறை வரம்புக்குள் இருக்கிறது என்றார். தமிழ்நாடு சமீபத்தில் சந்தித்த 2 தொடர் இயற்கை பேரிடர்கள். அந்த இயற்கை பேரிடர்களால் 2 விதமான சிக்கல்கள் நமக்கு வந்தன. ஒன்று, வருவாயில் நமக்கு குறைவு ஏற்பட்டது. வருவாய் அதிகம் கொடுக்கக்கூடிய சென்னை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மிக்ஜாம் புயலால் மிகவும் பாதிக்கப்பட்டன. தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டன. வருவாய் குறைவு அதனால் வந்தது. அடுத்து, அந்த வெள்ள நிவாரணத்திற்கென்று நாம் செலவு செய்ய வேண்டியதாக இருந்தது. வடசென்னையில் 1000 கோடி ரூபாய் செலவில் வளர்ச்சித் திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட்டில் சென்னை மாநகராட்சியின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி சிங்கார சென்னை 2.0 திட்டத்திற்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 5 சாலைகள் விரிவாக்கப் பணிக்காக 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் புதிய ஆவடி சாலை, பேப்பர் மில் சாலை மற்றும் செம்பியம் ரெடில் சாலைகள் 18 மீட்டர் அகலமாகவும், டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை மற்றும் கல்கி கிருஷ்ணமூர்த்தி சாலை 30.5 மீட்டராகவும் அகலப்படுத்தப்படுகின்றன. சென்னை கடற்கரை ஓரத்தை சீர்படுத்தும் வகையில் கோவளம், எண்ணூர், பெசன் நகர் பகுதிகள் 100 கோடி ரூபாயில் மெருகூட்டப்படுகின்றன. வடசென்னையில் கழிவுநீர் மற்றும் குடிநீர் பணிகளை மேற்கொள்ள 946 கோடி ரூபாயில் புதிய திட்டம் நிறைவேற்றப்படும் எனவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அருகே பூந்தமல்லியில் 150 ஏக்கர் பரப்பளவில் 500 கோடி ரூபாய் முதலீட்டில் அதிநவீன திரைப்பட நகரம் அமைக்கப்படுகிறது. அடையாறு நதியை மீட்டெடுத்து அழகுறச் செய்யும் திட்டம் அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் 1500 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படுகிறது. இதில் சைதாப்பேட்டை முதல் திருவிக பாலம் வரையிலான பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு 15 மாதங்களில் முடிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெமிலியில் 1517 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வரும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என கூறப்பட்டுள்ளது. பிராட்வே பேருந்து நிலையம் மற்றும் குரலகம் அமைந்துள்ள இடத்தில் 823 கோடி ரூபாயில் ஒருங்கிணைந்த பேருந்து வளாகம் மற்றும் நவீன வசதிகள் கொண்ட அலுவலக வளாகம் கட்டப்படுகிறது. இதில் பேருந்து நிலையம் அமைப்பதற்கான 800 கோடி ரூபாயை அரசு வழங்கும் எனவும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகரின் சமச்சீர் வளர்ச்சியை உறுதி செய்ய வடசென்னை வளர்ச்சி திட்டம் எனும் புதிய முயற்சியை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் வாட்டர் பேசின் சாலையில் 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் புதிய குடியிருப்புகள், எழும்பூரில் குழந்தைகள் நல மருத்துவமனையில் 53 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய உயர்தர சிகிச்சை பிரிவு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிளாக், ராயபுரத்தில் RSRM மருத்துவமனையில் 96 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 புதிய கட்டிடங்கள், பெரியார் நகர் அரசு புறநகர் மருத்துவமனையில் 55 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 புதிய தளங்கள், 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொழிற்பயிற்சி நிலையம், 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரெட்டேரி, வில்லிவாக்கம், பாடி ஏரிகளை சீரமைத்தல், 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 பள்ளிகளை புதுப்பித்தல், மேம்படுத்துதல் மற்றும் கணினிமயமாக்கல் போன்ற பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் என மொத்தம் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும்.